கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே தமிழ்நாடு அரசின் 3வது சிப்காட் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக சுற்றியுள்ள கிராம பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளிடமிருந்து நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு இந்த சிப்காட் அமைக்கப்பட்டது. இதில் நிலம் கையகப்படுத்தப்பட்ட விவசாயிகள் பலருக்கு இன்னும் இழப்பீடு தொகை வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 3வது சிப்காட்டிற்காக நிலத்தை வழங்கிய கானலட்டி கிராமத்தைச் சேர்ந்த சஞ்சீவப்பா என்பவர் இது குறித்து கூறும்போது, சூளகிரி தாலுக்கா அட்கூர்கி ரவுனி ஆஃபீஸ் கான்லட்டி கிராமம் இங்கே நல்லா சிப்காட் கேட்டுக்கிறாங்க. ஏற்கனவே 2 ஏக்கர் கொடுத்தாச்சு சிப்காட்டுக்கு எங்கள் மாமா தான். இப்போ எங்கள் அதை விட்டால் நிலம் இல்லை. அவங்க வந்து இங்கே வாங்கினா 39 லட்சம், கோர்ட்டில் வாங்கினா 16 லட்சம். அதில் பார்த்து சிப்காட்டானு சென்னை சிப்காட்டானு வருதோ. அதுக்கு எங்கள் அப்பா அம்மா மயக்கமாக சுகர் பேஷண்ட், அவங்க மைக்கு மாதிரி இருக்கிறாங்க, வீட்டில் சண்டை போடுறாங்க. நீ ஏன் எழுதி கொடுக்க நம்ம வைக்கிறேன், 1 கோடி போகுது நிலம். அந்த நிலத்தில் இப்போ நான் அந்த மாதிரி 39 லட்சம் கொடுத்தா நான் யாரும் எங்கேயும் வாங்க முடியாத நிலம். அதனால தான் நான் எழுதி கொடுக்காம இருக்கிறேன் சார். அது விட்டா நிலம் இல்லை சார். எனக்கு 2 ஏக்கர் 16 சென்ட் தான் இருக்க நிலம். அது விட்டு எங்கும் வாங்கிருக்கோம் என் கையில் ஆகாது. நாங்கள் எஸ்சி, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எங்களை காப்பாற்றணும். குடும்போட நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் சார். எங்களை காப்பாற்றணும்.